சென்னை, கோயம்புத்தூர், திருச்சி சரௌண்டிங்கில் இருக்கக்கூடிய டாப் யூனிவர்சிட்டிஸ் அண்ட் டாப் பிரைவேட் காலேஜஸில் நீங்கள் படிக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்றீங்கன்னா மேனேஜ்மெண்ட் கோட்டா அட்மிஷனுக்கு கீழே தெரியக்கூடிய இந்த நம்பருக்கு கால் அல்லது வாட்ஸ்அப் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் நம்மளோட வாட்ஸ்அப் சேனலில் நீங்கள் என்ன ஜாயின் பண்ணல அப்படின்னா லிங்க் இந்த வீடியோக்குள்ள டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ இது முழுக்க முழுக்க ஃப்ரீ சர்வீஸ், மிஸ் பண்ணிடாதீங்க. ஹாய் கைஸ், நான் தான் டாக்கிங் தமிழா டேக்ஸ் பேசுகிறேன். இன்றைக்கி என்ன அப்டேட் பார்க்க போகிறோம்னா, டான்செட் 2026 எம்பிஏ, எம்சிஏ, எம்இ, எம்டெக், எம்ஆர், எம்ப்ளான்கான அப்ளிகேஷன் ஃபார்ம் எப்படி இருக்கும், அதில் என்ன விஷயங்கள் நீங்கள் செக் பண்ணணும் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். நீங்கள் அப்ளை பண்ணி முடிச்சதுக்கப்புறம் உங்களுக்கான அப்ளிகேஷன் ஃபார்ம் வரும். ஸோ அதில் இருக்கக்கூடிய டீட்டெயில்ஸ் பார்க்கலாம். வாங்க இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகலாம். இது தாங்க உங்களுக்கான அப்ளிகேஷன் ஃபார்ம். நீங்கள் அப்ளிகேஷன்லாம் ஃபில் பண்ணி ரெஜிஸ்ட்ரேஷன் முடிச்சதுக்கப்புறம் வியூ அப்ளிகேஷனை கிளிக் பண்ணால் இந்த ஒரு ஃபார்ம் தான் டவுன்லோட் ஆகும். ஸோ இந்த ஃபார்மில் உங்களோட டீட்டெயில்ஸ் எல்லாமே இருக்கும், நீங்கள் பார்த்துக்கோங்க. உங்களோட ஃபோட்டோ கரெக்டாக இருக்குதா, தென் உங்களோட நேமு, கேண்டிடேட் டீட்டெயில்ஸு அண்ட் உங்களோட யூசர் ஐடி என்ன, தென் இப்போ இருக்கக்கூடிய ப்ரெசன்ட் குவாலிஃபிகேஷன் என்ன அப்படிங்கிறது முதற்கொண்டு, தென் எக்ஸாமினேஷன் டீட்டெயில்ஸ் என்ன, அதில் நீங்கள் என்ன எக்ஸாம் ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. தென் என்ன சென்டர் கொடுத்துருக்கீங்க. தென் இதில் பார்ட் 3 சாய்ஸ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. இது வந்து எம்பிஏ, எம்சிஏக்கு வராது. இது யாருக்கு வரும் அப்படின்னு கேட்டிங்கன்னா எம்இ, எம்டெக் மட்டும்தான் இந்த ஆப்ஷனே வரும். ஏன்னா எம்இ, எம்டெக் வந்து அவங்க என்ன எக்ஸாம் எழுத போகிறாங்க, எம்இ, எம்டெக்கில் என்ன ஸ்பெஷலைசேஷனுக்கான எக்ஸாம் எழுத போகிறாங்க அப்படிங்கிறது தான் பார்ட் 3 சாய்ஸ் அப்படின்னு சொல்லி இங்கே செலக்ட் பண்ணிருப்பாங்க. ஸோ அந்த ஆப்ஷன் உங்களுக்கு காமிச்சிருக்காது. அதனால் இங்கே என்னென்னு ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். அது நாட் அப்ளிகபிள். அடுத்தது உங்களோட சிக்னேச்சர் தான் கரெக்டான பொசிஷனில் இருக்கா, இல்லை ரொட்டேட் ஆகி இருக்கா அப்படிங்கிறதெல்லாம் செக் பண்ணிவிட்டு, தென் ரெசிப்ட்டு நீங்கள் எவ்வளோ பேமெண்ட் பண்ணீங்க, அதோட ட்ரான்சாக்ஷன் ஐடிலாம் என்னங்கிறது போட்டு, தென் ஃபைனலாக உங்களுக்கான இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் இருக்கும். அதுக்குள்ளே உங்களோட 10th 12th குவாலிஃபைங் டிகிரி டீட்டெயில்ஸு, தென் அதர் டீட்டெயில்ஸும் உங்களோட பர்சனல் டீட்டெயில்ஸ் எல்லாமே இருக்கும். ஸோ இதெல்லாம் கரெக்டாக இருக்கா அப்படிங்கிறத பார்த்துட்டு, எல்லாம் கரெக்டாக இருக்குது அப்படின்னா நீங்கள் இப்போ முக்கியமாக செக் பண்ண வேண்டிய ஒரே ஒரு விஷயம் இந்த டென்டேட்டிவ் அப்படிங்கிறது தாங்க. இது என்னங்க டென்டேட்டிவ் அப்படின்னு வந்திருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் அப்ளை பண்ண உடனே உங்களுக்கு டென்டேட்டிவ் அப்படி தான் வரும். நீங்கள் அப்ளை பண்ண உடனே எல்லாருக்குமே டென்டேட்டிவ் தான் வரும். பிகாஸ் உங்களோட அப்ளிகேஷன் அப்ரூவ் ஆனால் தான் உங்களுக்கு இந்த இடத்துல டென்டேட்டிவ் அப்படிங்கிறது போயிட்டு உங்களுக்கு வந்து பின்னாடி இந்த டென்டேட்டிவ்ங்கிறது ரிமூவ் ஆகிருக்கும். ஓகேவா? ஸோ இப்போது மொதல் நாள் இது நான் டெவலப் பண்ணது, அப்ளை பண்ண உடனே டென்டேட்டிவ்னு இருக்குது. ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம அப்ளை பண்ணி முடித்ததுக்கப்புறம் 2 நாள் கழித்து செக் பண்ணும்போது வியூ அப்ளிகேஷன் கொடுத்தா எப்படி இருக்குங்கிறதையும் காமிக்கிறேன். இது பாருங்கள். ஸோ இது வந்து 2 நாள் கழித்து டவுன்லோட் பண்ண அதே டீட்டெயில்ஸ் தான் இருக்கும். பட் கீழே உங்களுக்கு அந்த டென்டேட்டிவ்ங்கிற ஆப்ஷன் போயிடுச்சு பாருங்கள். டென்டேட்டிவ் அப்படிங்கிற அந்த வாட்டர் மார்க் போயிட்டு பின்னாடி அண்ணா யூனிவர்சிட்டிந்து அப்படிங்கிற வாட்டர் மார்க் வந்திருக்கும். ஸோ இப்படி வந்தால் என்னங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்களுக்கான அந்த டென்டேட்டிவ்ங்கிற ஆப்ஷன் போயிடுச்சுன்னா உங்களோட அப்ளிகேஷன் அப்ரூவ்ட் ஆயிடுச்சு, கம்ப்ளீட்டட் ஆயிடுச்சு அப்படின்னு அர்த்தம். அதாவது நீங்கள் கம்ப்ளீட் பண்ணுறீங்க அப்படின்னா அது கரெக்டாக கம்ப்ளீட் ஆகிருக்கா இல்லையா அப்படிங்கிறத நம்ம வந்து இங்கே செக் பண்ணுவோம். ஸோ 2 நாள் கழித்து நீங்கள் டவுன்லோட் பண்ணும்போது உங்களுக்கு டென்டேட்டிவ்னு வராமல் இந்த மாதிரி உங்களுக்கு வியூ அப்ளிகேஷன் டவுன்லோட் ஆச்சு அண்ணா யூனிவர்சிட்டின்னு காமிச்சதுன்னா, உங்களுக்கு இந்த டென்டேட்டிவ் ஆப்ஷன் வரல அப்படின்னா, அண்ணா யூனிவர்சிட்டின்னு வாட்டர் மார்க்கில் வந்துருச்சுன்னா உங்களோட அப்ளிகேஷன் கம்ப்ளீட் ஆயிடுச்சு, அப்ரூவ் ஆயிடுச்சு. ஸோ நீங்கள் வந்து எக்ஸாம் எழுதுறதுக்கு எலிஜிபிள் அப்படின்னு அர்த்தம். சரிங்களா? இந்த டென்டேட்டிவ்ங்கிறது இன்னும் மாறலை அப்படிங்கிறவங்க 2 நாள் வெயிட் பண்ணுங்கள். மாறலை அப்படின்னா உங்களுக்கு ஸ்டேட்டஸ் செக் பண்ணுறதுக்கான ஆப்ஷன் வரும். அதை பற்றி நான் உங்களுக்கு நெக்ஸ்ட் வீடியோவில் சொல்கிறேன். ஸோ யாரெல்லாம் அப்ளை பண்ணீங்களோ உங்களுக்கு இந்த மாதிரி வந்துருச்சா அப்படிங்கிறத செக் பண்ணி பாருங்கள். அப்படியே வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு அசால்ட்டாக இருக்காதீங்க. அதுக்கப்புறமும் மாற்றங்கள் வரும், மறுபடியும் அது வந்து மாறும். அது எப்படி அப்படிங்கிறதெல்லாம் நான் நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களுக்கு தெளிவாக சொல்கிறேன். அடுத்தடுத்து வரக்கூடிய அப்டேட்ஸுக்கு நம்மளோட வாட்ஸ்அப் சேனலில் நீங்கள் ஜாயின் பண்ணல அப்படின்னா மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கோங்க. லிங்க்கு இந்த வீடியோக்குள்ளே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. உங்களுக்கு தேவையான எல்லா அப்டேட்ஸும் வாட்ஸ்அப் சேனலில் நான் உங்களுக்கு வாய்ஸ் மெசேஜாகவும் கொடுப்பேன். இது வரைக்கும் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் தரக்கூடிய எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு அடுத்தடுத்து நோட்டிஃபிகேஷன்ஸாக வந்துக்கிட்டே இருக்கும்.